ஹாய் காய்ஸ். கெல்லின்னு ஒரு டால்ஃபின் மிசிசிப்பியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் மரைன் மேமல் ஸ்டடீஸில் வாழ்ந்த ஒரு டால்ஃபின். டால்ஃபின் ஷோக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு டால்ஃபின் தான். மற்ற டால்ஃபினை விடவும் ரொம்ப கிளவரான ஸ்மார்ட்டான ஒரு பிஸ்னஸ் மேன்னே சொல்லலாம் கெல்லியை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் டால்ஃபினை எப்படி பழக்கப்படுத்தியிருந்தாங்கன்னா, அந்த பூல் ஏரியாவை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக குப்பைகளை கொண்டு வந்து கொடுக்குற டால்ஃபினுக்கு ஒரு மீன் துண்டு கொடுத்துருக்காங்க. இதை எல்லா டால்ஃபினும் பண்ணிகிட்ருக்கு, கெல்லியும் பண்ணிகிட்ருக்கு. பட் ஒரு விஷயத்த கெல்லி நோட் பண்ணுது. சின்ன குப்பை துண்டு கொடுத்தாலும் சரி, பெரிய குப்பை துண்டு கொடுத்தாலும் சரி, ட்ரைனர்ஸ் என்னவோ ஒரே ஒரு மீன் துண்டு தான் கொடுக்குறாங்க. இதை நோட் பண்ண கெல்லி என்ன பண்ணுது, ஒரு பெரிய குப்பை துண்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு பெரிய கவர் கிடச்சதுன்னா அதை சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி பெரிய துண்டை ஒரு பாறைக்கடியில் ஒழிச்சு வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மீன் வாங்கி சாப்பிட்ருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அதுக்கு உணவாக கிடைக்கிதில்ல மீன், அது இறந்த மீன்கள் தானே கொடுக்குறாங்க. இப்படி அது ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு மீன் துண்டு மிதந்துட்டுருக்கல்ல, அதை எடுக்க வர கடல் பறவை அடித்து அதை கொண்டு போய் கொடுத்துருக்கு. அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மீன் கிடச்சிருக்கு. இதை நோட் பண்ண கெல்லி தினம் ஒரு 4 மீன் துண்டு அதுக்கு உணவாக கிடைக்குதுன்னா அதில் 2 தண்ணியில் போட்டு மிதக்க விடுறது, அதை எடுக்க வர கடல் பறவையை அடித்து அதை கொண்டு போய் கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா மீன் வாங்கி சாப்பிட்றது. இப்படி இவ்வளோ கிளவராக இருந்ததுனால தான் அது ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே டால்ஃபின் எல்லாம் 15லேருந்து 20 வருஷம் தான் வாழும். ஆனால் கெல்லி 44 வருஷம் வாழ்ந்திருக்கு. இதுக்கிடையில் மிகப்பெரிய ஹரிக்கேன் கெட்ரினான ஒரு சைக்ளோன், அதில் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் ஒரு லீடர் மாதிரி இந்த கெல்லி செயல்பட்டிருக்கு. அது கூட இருந்த 8-9 டால்ஃபின்ஸை எப்படியோ அதுலேருந்து அந்த பூல்லேருந்து அந்த கடலில் வந்து தப்பிச்சு அவங்கள கைட் பண்ணி பெரிய ஷார்க்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஆபத்தான உயிரினங்கள்லாம் வரும்போது அதுக்கிட்டேருந்து கைட் பண்ணி இப்படியெல்லாம் காப்பாற்றி மற்ற டால்ஃபினையும் சேர்த்து காப்பாற்றிருக்கு. அதோட இது கற்றுக்கிட்ட அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அதோட குட்டிகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட சொல்லி கொடுத்துருக்கு ஒரு லீடர் மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இன்னும் கெல்லியை பற்றி தெரிஞ்சுக்க நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.